இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.11 ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ இந்த எக்ஸசைஸ்லையுமே நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ணணும்னா, முன்னாடிலாம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. இங்கே வந்து டிவிஷன் மெத்தட் அந்த மாதிரிலாம் பண்ணோம். இங்கே வந்து நம்ம எந்த மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஓகே, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அந்த 4 ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சு பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட்டு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 9x² மைனஸ் 12x ப்ளஸ் 4 = 0. இதுதான் கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கும் போது இந்த x² இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து 1 தான் இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ இதை வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 9ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடட் பை 9. ஓகேவா. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், 9/9x². ஸோ 12/9x ப்ளஸ் 4/9 = 0ன்னு வரும். இங்கே இந்த இது கேன்சல் ஆகி என்ன பண்ணிடலாம், x² மைனஸ் 12/9x ப்ளஸ் 4/9 = 0. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த x² முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 1ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணோன்னா அது 1 ஆகிடும் இல்லையா. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ x² மைனஸ் 12/9x = மைனஸ் 4/9. இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சாச்சா. அடுத்து தேர்ட் ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டு அதை 1/2ஆல் டிவைட் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு அடுத்தது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை மல்டிப்ளை பை 1/2, அதாவது டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம், ஹாஃபாக மாற்றுறோன்னு அர்த்தம், அதோடைய பாதி ஹாஃப் வேல்யூ எடுக்கிறோன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இன்ட்டு 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எப்படி பண்ணலாம், 1 2 2 6 2 12. ஸோ 6/9 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் தேர்ட் ஸ்டெப். கண்டுபிடிச்சாச்சா. இந்த கண்டுபிடிச்சதை கொண்டு போய் இந்த ஈக்குவலுக்கு 2 சைடும் ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை எடுத்து இன்ட்டு 1/2 பண்ணி அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு போய் எங்கே என்ன பண்ணணும், 2 சைடும் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். x² மைனஸ் 12/9x ப்ளஸ் 6/9 த ஹோல் ஸ்கொயர் = மைனஸ் 4/9 ப்ளஸ் 6/9 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். ஈக்குவலுக்கு அந்த சைடில் இருக்கையும் ஆட் பண்ணணும், இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் கூட ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² அந்த மாதிரி இருக்கும். ஸோ b²ங்கும் போது 6/9 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 2ab 2ங்கிறத வச்சுக்கலாம், ஏங்கிறது இங்கே 1 தான், பிங்கிறது இங்கே என்னது 6/9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2, 2 6 are 12/9 வந்துடுச்சா. ஸோ இது வந்து a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a மைனஸ் b, ஏன்னா மைனஸ் இருக்கிறனால மைனஸ். ஸோ a மைனஸ் பிங்கும்போது x மைனஸ் 6/9 த ஹோல் ஸ்கொயர் = இப்போ இங்கே வாங்க மைனஸ் 4/9. இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும். 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 2/3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 4/9 ப்ளஸ் இங்கே 2 2s are 4, 3 3s are 9. ஸோ இது கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 வந்துடும். த ஹோல் ஸ்கொயர் = 0 வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் வருது, அவ்வளோதான். ஸோ x மைனஸ் 6/9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா x மைனஸ் 6/9 = 0, x மைனஸ் 6/9 = 0. ஸோ x = 6/9. இதை சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 2 3s are 6, 6. ஸோ x = 2/3. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஏன்னா ரெண்டுலேயுமே நம்மளுக்கு அதான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அதுதான் ஆன்சர்.
எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? -4/9 + 4/9 கேன்சல் ஆகி = 0ன்னு ஆயிரும். ஸோ x - 6/9 2 ஹோல் ஸ்கொயர்டுங்கனால 2 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஸோ x = 6/9. ஸோ 2/3 தான் ஆன்சர். ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, இதே கான்செப்டில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு வந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டாங்க. பட் இங்கே அப்படி கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மாற்றிட்டு நான் சொன்ன 4 ஸ்டெப்ஸை 1 by 1 ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ 5x + 7/x - 1 = 3x + 2 இதுதான் கொஷின் இல்லையா? இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஏன்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுனால = 3x + 2 × x - 1. ஸோ 5x + 7 = இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3x² - 3x + 2x - 2 அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரே சைடாக நான் கொண்டு வர போகிறேன். ஸோ 3x² இங்கே -3x + 2x என்ன ஆயிரும்னா -xன்னு ஆயிரும். இங்கே இருக்க 5x இங்கே போகும்போது -5x, இங்கே -2 இருக்குது, இங்கே இருக்க +7 அங்கே போகும்போது -7 = 0ன்னு ஆயிரும். ஸோ 3x² - 6x - 9 = 0. 3x², 5x ஒரு எக்ஸும் 6x, 7 2 -9. ஓகே, இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றியாச்சு. ஸோ எப்படி மாற்றணும்னு தெரியுது இல்லையா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி அதை எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வரும்போது x², இதை எக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இங்கே x²க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அதனால் டிவைடட் பை என்ன பண்ணணும்? 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3x² / 3 - 6/3x - 9/3 = 0. ஸோ 3 பண்ணுவோம், x² வந்துடும். இங்கே 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 2xன்னு வந்துடும். இங்கே 1 3 is 3, 3 3s are 9. ஸோ -3 = 0ன்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கான்ஸ்டண்ட்டாக அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ x² - 2x = +3. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த எக்ஸுக்கு முன்னாடி 2 இருக்குது இல்லையா? அந்த 2வை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 2 கேன்சல் ஆகி 1² வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. அந்த 1ங்கிற வேலையை ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சா? ஸோ இங்கே என்ன இருக்குது? x² - 2x + 1ங்கிறது x - 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது a² - 2ab + b² அந்த ஃபார்மேட் = இங்கே 3 + 1 4. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x - 1 இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடாக போகும்போது இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது 1/2 ஆகும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா √4ன்னு எழுதலாம். ஸோ √4க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இது = +or -2 4ஓட ரூட் வேல்யூ இல்லையா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். x - 1 = +2, x - 1 = -2. ஸோ என்னெல்லாம் வரும்? 2 + 1. ஸோ x = 3. இங்கே x = -2 + 1. ஸோ x = இங்கே -1. ஸோ x வேல்யூ இஸ் 3, -1. ஸோ x வேல்யூ இப்போ ரெண்டு சப்டிவிஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வெரி சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி வெரி ஈஸி ஒன். ஓகே, தேங்க்யூ.